இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க, சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. கொடுத்துருந்தாங்க. அதுல பல நிபந்தனைகளும் கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா சார் கோர்ட்டு. அமைச்சராக இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு நிபந்தனை வாரம் கொடுக்கும் வந்து கையெழுத்து போடணும் எல்லா நிபந்தனையோட தானே இருக்கிறாங்க. மொத்தத்தையும் செந்தில் பாலாஜி தான் வச்சிருக்காப்லையா அப்படின்னா இல்லை, எல்லாரும் மேலே இருக்கா பார்த்துக்கலாம். மாற்றி பேசுறாரு திருமாவளவன். அவர் நம்பி இருக்கிறது கஷ்டம் போல, இன்னைக்கு வேணா என்ன வேணா நடக்கும். நீங்க அந்த சமுதாயம் வளராததுக்கு இந்த சமுதாய தலைவர் தான் காரணம் நான் சொல்றேன். தம்பி திருமாவளவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், தவறாத புரிதல் போயிட்டாரு அப்படின்னு இந்த பண்ணவங்கள இவங்க எதிர்த்து இருக்காங்க. யாரு கூட சேர்ந்து 15 நிமிஷம் இந்த திமுக சேர்ந்துட்டு இப்ப டிவிகேல உனக்கு ஆதரவு கொடுத்து உனக்கு நல்லா வச்சுக்கிட்டாலும் நீ என்ன பண்ற, திருப்பி அதை தான் போகுது. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி எதிர்பார்த்த ஒரு கூட்டணி கொள்கையை சரி கட்டமைப்போம் அப்படின்றதுக்கு பிரியாரிட்டி கொடுக்குறாங்க. அதை நீங்க அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருந்தா உங்களுக்காக சப்போர்ட் பண்ண அமைச்சருக்கு கெட்ட பேரு, உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்த சிஎம்க்கு கெட்ட பேரு. இவர் பேசினால இது நாளைக்கு சொதப்புதுன்னு வச்சுக்கோங்க. அதனால டிவிக்கு வெளியே அனுப்புனா இவங்க இருக்காங்க ஆளுநர் ஷானவாசும் வன்னியரசு, இந்த மாதிரி ஒரு திமுக சார்பு அனுதாபிகள் இருக்காங்க. இவங்க போய் நாங்கள் அப்பவே சொன்னோம் கேட்டிங்களா, நீங்க விட்டு போயிட்டீங்க அப்படின்னு குத்தி காட்ட தான் வருவாங்க. அந்த நிர்வாகிகள் கொடுத்ததுல ஒரு எம்எல்ஏவே வரல, அவங்க மதிக்க மாட்டாங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த மீட்டிங் அதிமுக முன்னாடிலாம் பார்த்தாலும் 4 தெரிஞ்சு மூஞ்சி இருக்கும், ஒரு மூஞ்சி தெரியல தேவா. அப்படியே தெரிஞ்ச மூஞ்சி 4 எம்எல்ஏ அதுவும் வரதில்லைங்க. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கிரடாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கியோடு பேசவிருக்கிறோம். வருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம் சார். வணக்கம். வணக்கம் தேவா. சார், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நேற்று முன்ஜாமீனுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுல பல நிபந்தனைகளும் கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா சார் கோர்ட்டு. அவருக்கு அது பழகப்பட்டது தானே தேவா. இது கூட நடந்திருக்காது. அமைச்சராக இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு நிபந்தனை வாரம் கொடுக்கும் வந்து கையெழுத்து போடணும்னு எல்லா நிபந்தனையோட தானே இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமானா ஆமா அதெல்லாம் பல போயிட்டு தான் இருக்குது. இன்னும் நிறைய கையெழுத்து போட போகுது. 365 நாளா கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். கவலைப்படாது. எங்க புள்ள இல்லையா உள்ள போறது அரசியல்வாதிகளுக்கு இவங்களுக்கு பணம் இருக்கிறதுனால பெரிய இடத்துல ஆட்கள் அட்வொகேட்லாம் வச்சு இப்போ கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு போயிட்டு ஜாமீன் எடுக்கிற வேலைலாம் ஈஸியாக பண்ணுருவாங்க. ஓகேவா, அது பெரிய மேட்டரா இல்லை. ஓகேவா, இது என்னன்னா கையெழுத்து போடுறது இந்த மாதிரி கஸ்டோடியல் இந்த கதை இப்படிதான் ஓடிட்டு இருக்கும் காலம் இனிமேல். அதாவது செந்தில் பாலாஜி போன்றவர்கள் அவர் சம்பாதிச்சாரு, அந்த ஊர் மக்கள்ல நிறைய பேர் அவங்க கூட சார்ந்தவர்களை செஞ்சிருக்காரு, அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் ஓவரா ஆடினா என்ன ஆகும், அது ஒரு ஆட்டிடியூட் கொடுக்கும் தெரியுமா. ஒரு பவரு மணி ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வராத பல பேர் நல்லா இருப்பாங்க, வந்தவங்க கொஞ்சம் பேர் இந்த மாதிரி தான் வீணா போவாங்க. அதுலேயும் சுற்றி இப்போ இது என்ன சொல்லணும்னா மொத்தத்தையும் செந்தில் பாலாஜி தான் வச்சிருக்காப்லையா அப்படின்னா இல்லை, எல்லாரும் மேல இருக்கான் பார்த்துக்கலாம். எங்க போச்சு நமக்கு தெரியாது. ஆனா எல்லாத்தையும் செந்தில் பாலாஜி தான் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னா இல்லை. ஆனா நீ செந்தில் பாலாஜி மேல கேஸ போட்டா செந்தில் பாலாஜியால ஐயா நான் மட்டும் எடுக்கலைங்க இது யாருக்கும் குத்துன்னு சொல்ல முடியுமா? எதையோ சாப்பிட்டுட்டு அமைதியா உட்காரணும்னு சொல்லுவாங்கல்ல, நெளிஞ்சிட்டு அந்த நிலைமை தான். ஓகேவா, இல்லைன்னா திடீர்னு தானா தூக்கு மாட்டி செத்துருவாங்க. ஓகேவா, தானா சூசைட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி கேஸுங்கள்ல நிறைய பேர் நீ பார்த்துருப்ப. இதுக்கு முன்னாடி அண்ணா நகர்ல கூட ஒரு ஆள் ஆமா வேளச்சேரி ஒண்ணு, அண்ணா நகர் ஒண்ணு. ஆராசா கேஸ்ல ஒரு நண்பர் ஒருத்தர் பேர் மறந்துட்டேன். பத்தியா அது இன்னைக்கு அந்த அம்மா அவங்க பொண்டாட்டி எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா. அன்னைக்கு ப்ரொமோட்டர் அந்த கம்பெனி எவ்வளவு பெரிய இது, அது அதான் காலம் என்ன ஆகும்னு தெரியாது. அவர் போனாரு, அதுக்கப்புறம் கேஸே போச்சு. எப்படி அது ஒருத்தர் பெருமையா வேற வாய்ஸ்ல பேசிப்பாரு, என்ன ஒருத்தரும் ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுன்னு சொல்லி. பட் அது ரியாலிட்டி அது கிடையாது. ஓகே சார், அப்ப திமுக வரணும்னா தெருவுக்கு தான் வரணுன்ற மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். நான் சொல்லப்பா, அவங்கவுங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
ஓகே சார், அடுத்தபடியாக நம்ம இந்த மேட்டருக்கு வரலாம். திருமாவளவன் பற்றி பேசியே ஆகணும். நேற்று ஒரு வார்த்தை, இன்னைக்கு ஒரு வார்த்தையாக இருக்குது. சரி, இன்னைக்கு நம்ம கமெண்ட்லேயோ டிவிகேல இருக்க நம்மள தொடர்பில் இருக்க பல பேர் நம்ம கிட்ட பர்சனலாக பேசுகிறதோ மெசேஜ் பண்ணுறதோ என்னன்னா, நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க, இன்னைக்கு அது நடக்குது, மாற்றி மாற்றி பேசுகிறாரு திருமாவளவன், அவர் நம்பி இருக்கிறது கஷ்டம் போல், இன்னைக்கு வேணால் என்ன வேணால் நடக்கும். அதாவது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிற மாதிரி நான் ஆறுன்றது டிவிக்காகவும் தூய்மையானதாகவும் சேருன்றது திமுகவும் சொல்கிறேன் அப்படின்னு நீ முடிவு பண்ணிக்காத. நான் மக்கள் முடிவு பண்ணாங்கன்னா நம்ம ஓகேவா? பொறுப்பு இல்ல. அந்த நினப்பில் பண்ணுறாரு. அதாவது சப்போஸ் டிவிக்கே தனி பெரும்பான்மைக்கு வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு மரியாதை இருக்காது, நம்ம எதுக்கும் ஒரு இடத்துல துண்டு போட்டு வைப்போம். இப்போ என்னன்னு சொல்றாரு, நாங்களா வெளியே போனோம், திமுக தானே எங்களை வெளியே போறேன்னு சொல்லிச்சு, நாங்க இன்னும் இருக்கோம். இப்படின்னா உங்க கட்சிக்கால இப்போ எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்குப்பா, அவங்க கட்சிக்காரர் சமாதானம் பண்றது எல்லாமே. ஆனா இந்த கட்சி ஆலூர் நவாஸ் அவர் வந்து இந்த கட்சியில முக்கியமான ஆளு, அவர் கோச்சிக்கிறாரு, அவருக்கு ஏற்ற மாதிரி பேசணும்னு சில இதை பேசுறதோ, இந்த கட்சி எதுக்கு தொடங்கப்பட்டது? தலித்துன்னு ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் நீங்க மடம் மாறிட்டீங்க, சிறுபான்மையர் மாத்தினீங்க. ஏன்னா உங்களுக்கு கூட்டம் இல்லை, மக்கள் வரலன்னாவே நீங்க மற்ற எல்லாரையும் இழுத்து உள்ள போட்டுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகேவா? அதனால உங்களுக்கு இருக்கு. ஆனா ரியாலிட்டி என்ன? நீங்க நான் சொல்றீங்க, அரை கால் நூற்றாண்டா நான் பேசிட்டு இருக்கேன் கூட்டணி ஆட்சியோ ஒரு பவருக்கு வரணும்னு அப்படின்னு. இன்னைக்கு அது நடக்கும் போது அதை உங்க தொண்டரை எதிர்க்கான், உங்க கீழே இருக்கவன் எதிர்க்கான்னா முதல்ல நீங்க இதை களை எடுக்க வேண்டியது அவங்களே தொண்டரை. அதை விட்டுட்டு அவனுக்காக நான் திமுகவில் ஒரு துண்டு போட்டு வைக்கிறேன், இன்னொருத்தன் வந்து வேற பேசுறான்னா அவனுக்காக அதிமுகவில் துண்டு பேசுறேன். நான் இதுல ஒரு விஷயம் பதிவு பண்ணோம், திருமாவளவன் எவ்வளவு நம்பிக்கையற்றவர்ன்றதை நான் முதல்ல இருந்து சொன்னேன். அதுக்கான ஒரு அத்தாட்சி சொல்றேன். 2001 தேர்தலில் ஜெயலலிதா தலைமை கூட்டணியில திருமாவளவன் இருக்காரு. ஓகேவா? இன்னைக்கு இவரே ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, இன்னைக்கு வரைக்குமே இவர் உக்காந்தாருன்னா இவர் பக்கத்துல ஒரு சீட்டை கேப் விட்டு தான் அடுத்தவங்க உட்காருவாங்க எங்க திமுக கூட்டணியில அப்படின்னு சொன்னவர். என் பக்கத்திலேயே உட்கார வச்சாங்க அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். கைய பிடிச்சி தூக்குனாங்க. இவ்வளவு பண்ணவங்களை தேர்தல் முடிஞ்ச உடனே பின்னாடி குத்துனவர் தானே இவர். உனக்கு மரியாதை, அதுதான் சொல்றேன். நீங்க அந்த சமுதாயம் வளராததுக்கு இந்த சமுதாய தலைவர் தான் காரணம் நான் சொல்றேன். யார் வேணா எதிர்த்து என்கிட்ட வந்து பேசுங்க. ஓகேவா? இன்னைக்கு அந்த சமுதாயத்துல ஒருத்தர் அமைச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொடுத்த ஒரு கட்சியை விட்டுட்டு பின்னாடி போய் நான் திமுகக்கும் நாங்க வெளியே போல, அவங்க தான் எங்களை வெளியே அனுப்பிச்சாங்க, நாங்க கூட்டணியில இல்லையே அமைச்சரவையில தான் இருக்கிறோம், இதெல்லாம் என்ன பேச்சு? எங்க கூட்டணி தொடருதுன்னா இதெல்லாம் என்ன பேச்சு? அப்ப நான் உன்னை நம்பி எப்படி நான் இருக்க முடியும்? அப்ப நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், வேற ஆட்களை எனக்கு சப்போர்ட் பண்ணல கூப்பிட்டு உங்களை வெளியே போங்கன்னு தான் அனுப்பணும். அதானே நிதர்சனம். அப்போ நீங்களே உங்க ஆளுங்களை, அதாவது பவர்ல இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு என்ன தெரியுதுன்னா, திருமாவளவன் ஒண்ணு ரெண்டு விஷயம். ஒண்ணு, அந்த சமுதாய மக்கள் வளர்ந்துடக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, அவருக்கு அமைச்சர் கிடைக்க முடியல, எம்எல்ஏவா இல்ல, அவர் கட்சியாளுக்கு கட்சிச்சு. நாளைக்கு இவன் நம்ம பேச்சை கேட்பானா கேட்க மாட்டானோ, நம்ம அதுக்கு உள்ள எல்லாமே வெளியவே இருந்துடலாம். இந்த குழப்பத்தை உண்டாக்கிட்டு அந்த பவர் பண்ற வேலையவே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு பொறாமையில இருக்கிறன்ற மாதிரி கண்டிப்பா இருக்கு தம்பி. நான் என்ன கேட்கிறேன், 60 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுல திமுக பார்ப்பன எதிர்ப்பு அரசியல தான் பேசிட்டு இருந்தேன். என்னன்னு சொல்லி பண்ணானுங்க, என்ன சொன்னானுங்க, உங்களை கோவில்ல விட மாட்டாங்க, உங்களை பக்கத்துல சேர்க்க மாட்டாங்க, வெங்காயம் வெள்ளப்பூண்டுன்னு தான் சொல்லி பண்ணாங்க. இன்னைக்கு கடைசியா தேர்தல் முடிகிற வரைக்கும் ஸ்டாலின் சிஎம் சீட்ல உட்காந்துருக்க, நீ அந்த கார்னர்ல உட்காந்துருக்க, ஒரு சேரை விட்டு இந்த பக்கம் உதயநிதி உட்காந்துருக்காரு, நீயே அதை பதிவு பண்றீங்க. ஓகே? ஆனா பார்ப்பனர்ல இருந்து வந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் உன்னை கைய, அதாவது இவரு தயங்கினாராம் கையை பிடிச்சி தூக்க கூட, ஆனா அந்தமா வாங்கன்னு இழுத்து பிடிச்சி தூக்குனாங்க. சகோதரத்துவம். அதே போல பக்கத்திலேயே சேரை போட்டு அணைச்சு உட்கார வச்சாங்க. இந்த மாதிரி எங்க பண்ணாங்க? இன்னொன்னு, அவர் கூட்டணி விட்டு வெளியே போகும்போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் யாருக்குமே கமெண்ட் கொடுத்ததில்ல, அவருக்காக சொன்னாரு, தம்பி திருமாவளவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், தவறாத புரிதல் போயிட்டாரு அப்படின்னு. இந்த பண்ணவங்கள இவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க. யாரு கூட சேர்ந்து 15 இந்த திமுக கூட சேர்ந்துட்டு, நீ இப்ப டிவிகேல உனக்கு ஆதரவு கொடுத்து உனக்கு நல்லா வச்சுக்கிட்டாலும் நீ என்ன பண்ற, திருப்பி அதை தான் போகுது. அதுக்கு ஏதோ ஒரு பழமொழி நான் சொல்லல. அந்த எதுக்கு நான் அப்படி என்ன, நீ அப்போ சமுதாய மக்களுக்கு நீ என்ன செய்யற? நானே கேட்கறேன். அவங்க இப்ப டிவிகளை அவங்க மக்கள் இல்லையா, சமுதாய மக்கள் இல்லையா, அவங்கள அமைச்சர் ஆக்குறோம், ஏன் உன்னை கூட்டு கொடுக்கணும்? அதனால நம்பிக்கை இல்லாதனாலதான் எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டாங்க. அது இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. அவங்களே அவங்க ஆட்களுக்கே அந்த ஒரு அமைச்சர் கொடுத்துருக்கலாம்ல, கஷ்டப்பட்டு அழிச்சு அவங்க தானே காப்பாத்தி கூட்டிட்டு வந்து சிஎம் ஆக்கினாங்க. நீ சும்மா பொத்தனாப்பில் அங்க இருந்து இங்க வந்துட்டு ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டீங்க.
சரி சார், இந்த பொறாம அவருக்கு இருக்குன்னா ஒரு பேச்சுக்கு விஜய் கிட்ட போயிட்டு, தம்பி நான் போயிட்டு திருச்சி கிழக்கிலையோ இல்ல வேற இடத்துல நிக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கலாம். எதுக்கு கொடுக்கணும்? அப்படி கேட்டா மட்டும் நான் கதை புரியல. நீ ஜெயிக்க முக்கூட்டணியில இருந்த ஜெயிச்ச, நான் அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கலன்றது எனக்கு தெரியலப்பா. நான் உள்ள இருந்தானா, நான் ஒரு நிர்வாகியா இருந்தா நான் கண்டிப்பா எதிர்ப்பேன். தலைவரே தயவு செஞ்சு பண்ணாதீங்க, இதெல்லாம் ஏற்கனவே அவங்க சுயநலத்துக்காக தான் வந்திருக்காங்க. எல்லாரும் நமக்கு ஆதரவு, இவங்களுக்கு ஆதரவு தானா தேடி இருந்தது 25-30 எம்எல்ஏ. இந்த 2-2-2ன்றதெல்லாம் 2+2+2ன்றதெல்லாம் நமக்கு தேவையே ரியாலிட்டி. அவங்களுக்கும் அதை புரிஞ்சுதான் இருக்கு, இல்லாமலாம் இல்ல. என்னது தாவேக்காவினருக்கும் அது புரிஞ்சுதான் இருந்தது, தலைவருக்கும். இருந்தாலும் அவங்க ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி எதிர்பார்த்த ஒரு கூட்டணி கொள்கையை சரி கட்டமைப்போம் அப்படின்றதுக்கு பிரியாரிட்டி கொடுக்குறாங்க. அண்ணன் நாகார்ஜுன அமைச்சர் அவர்கள் வந்து அன்னைக்கு அதை முன்னெடுத்தாரு. இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு வரும்போது அதை செஞ்சு காமிச்சிட்டு அந்த இடத்துல இருந்தாரு, அதை பண்ணாங்க. அதை நீங்க அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருந்தா உங்களுக்காக சப்போர்ட் பண்ண அமைச்சருக்கு கெட்ட பேரு, உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்த சிஎம்க்கு கெட்ட பேரு, தொண்டர்கள் எல்லாம் பின்னாடி திட்டிட்டே இருப்பான். ஒரு ரேப்போ கிரியேட் ஆகாது. நாளைக்கு இணைஞ்சு எப்படி எந்த தேர்தலில் இவங்க வேலை செய்வாங்க? இன்னைக்கு பிசிகா தொண்டர்களே வந்து குழப்பமா இருக்காங்களா சார்? நேத்து இப்படி பேசிட்டாரு, இன்னைக்கு இப்படி பேசிட்டாரு. நம்ம நாளைக்கு போயிட்டு டிபேட் அவங்களுக்கு தொண்டர் இருக்கிற 4 பேர் விட்டுருப்பா தூக்கி, ஓட்டு போறவங்க கம்மி அவங்களுக்கு இல்ல. நான் டிவிகே காரங்களை பத்தி தான் கவலைப்படுறேன். அந்த திருமாவளவன் அவர் கட்சியோ அவர் பத்தி அது அவங்க இது. இங்க கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க எப்படி நாளைக்கு அவங்க இப்ப நாளைக்கு இவருக்கு ஏதாவது 4 தொகுதி 2 தொகுதி எம்பி அங்க போய் இவங்க வேலை செய்யணும்ல. இப்படி பேசிட்டு இருக்க மாத்தி மாத்தி பேசுறதுக்காக போய் வேலை செய்யணுமா? முடியாது, தேவையில்ல. அப்படி வேலை செய்யணும் அவசியம் இல்லை. அதான் கேட்கறேன். தனியா நின்றாலும் அந்த 2 எம்பி அவங்களுக்கு தானே தாராளமா கிடைக்கட்டும். அப்படி அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதையே எதுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு குனிஞ்சிட்டு அதை வந்து குத்திக்கிட்டு. ஓகே ரைட் சார். இதுல அதுக்கு பதில் நான் தான் சொன்னேன் முதல்ல. அன்புமணி ராமதாஸ் அவர் மனைவி சௌமியா அன்னைக்கு சட்டசபையில பேசினாங்க. என்ன அருமையான ஸ்பீச். அவங்க விவசாயிகளுக்கு என்ன நீங்க இந்த மாதிரி தள்ளு பண்ணுங்க, பேர் அன்போடு இது பண்ணுங்க, கொஞ்சம் இந்த இடத்துல இதை கன்சிடர் பண்ணுங்க. அடுத்தது அதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்க கவர்மெண்ட். ஸோ அவங்களெல்லாம் கூட்டணினா ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியாவா தான் இருக்கும். கண்டிப்பா. நான் தான் 4 எம்எல்ஏவா அவரு 4 எம்எல்ஏ 2 கட்சிக்காரங்க நம்ம வெட்டு வெளியே போனா கூட தொந்தரவு இல்லைன்ற. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒருவேளை நாளைக்கு திருமாவளவனே வேணாம்னு சொல்லிட்டாரோ, வன்னியரசு பாவம் சார், அவர் என்ன சார் பண்ணாரு? அவர் நாளைக்கு தாவேக்கால இணைய வாய்ப்பு இருக்கா? வன்னியரசுக்கான அவருக்கான ஆட்டிடியூட்ல இல்லை. இவர் பேச்சினால இது நாளைக்கு சொதப்புதுன்னு வச்சுக்கோங்க. அதனால டிவிக்கு வெளியே அனுப்புனா இவங்க இருக்காங்க ஆளுநர் ஷானவாசும் வன்னியரசு இந்த மாதிரி ஒரு திமுக சார்பு அனுதாபிகள் இருக்காங்க. இவங்க போய் நாங்கள் அப்பவே சொன்னோம் கேட்டீங்களா, இங்க விட்டு போயிட்டீங்க அப்படின்னு குத்தி காட்ட தான் வருவாங்க. இது ரியாலிட்டி என்ன? நம்ம தான் வாய வச்சுன்னு இவனுங்கனால தான் இவர் மாத்தி பேசினாரு. மாத்தி பேசுறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது. பிரச்சனை ஆகுறதுனால தான் நாளைக்கு கூட்டணி முறிவு வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் முடிஞ்சிருங்க. அப்புறம் நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீங்க டிவிக்கு போகாம திமுக இருந்துக்குன்னு இதே வாய் தான் பேசும். மாத்தி 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 அதாவது தொண்டர் எவ்வளியோ தலைவன் எவ்வளியோ அவ்வளி தொண்டர் இப்படிதான் மாத்தி இப்படிதான் பண்ணிப்பாங்க. கடைசியில அவர் என்ன பண்ணணும்னே தெரியாம உட்காந்து மூச்சு இருக்க வேண்டியதுதான் கட்சி. நான் ட்ரஸ்ட்வர்த்தின்றது பல வீடியோவில் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு அதுக்கு அத்தாட்சி எடுத்துக்காட்டுகள் அவர் வாயிலிருந்து வந்த வீடியோக்கெல்லாம் அது வைரல் ஆகிட்டு தான் இருக்கு. இது டிவிக்கு தலைமை நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஓகே சார். அடுத்தபடியா சமீபத்தில் திரு விஜய் அவர்கள் தலைமையில அந்த கூட்டம் நடந்துச்சுல சார், கூட்டணி கட்சிகளின் கூட்டம். அப்போ வந்து நிறைய விஷயம் பேசினாங்க. அந்த கூட்டணி என்ன பேர் வைக்க போறோன்றத அடுத்த கூட்டத்தில் வரும்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கான அந்த அமைப்பாளர்லாம் இருப்பாங்களே சார், ஒருங்கிணைப்பாளர், அந்த பதவிக்கும் திருமாவளவன் போட்டிடுறாரு அப்படின்ற மாதிரி. அவர் என்னத்த ஒருங்கிணைச்சாரு? இல்ல அவரு, வைகோ, அப்புறம் மாணிக்கம் தாகூர் 3 பேருமே போட்டிடுறாங்க. நான் அது மாணிக்க தாகூர் கொடுக்கலாம், வைகோவுக்கு கொடுக்கலாம். திருமாவளவனுக்கு என்னத்தை சொல்லி ஒருங்கிணைப்பாளர் கொடுக்கணும்? அந்த டவுட் தான் எல்லாருக்குமே இருக்கு. கேள்விக்கு பதில் சொல்லு. இன்னைக்கு வரைக்கும் கான்ட்ரவர்சியா மாத்தி மாத்தி பேசியிருக்கிற இவர் மாத்தி மாத்தி பேசலாம். இவருக்கு தலைமையை கொடுத்தா மீதி கட்சிக்காரங்க மாத்தி மாத்தி பேசும். கூட்டணியே குழப்பமாயிடும். எதுக்கு அந்த வேலைன்ற? அப்படிலாம் தயவு செய்து கொடுத்துறாதீங்க ஐயா அப்படின்னு நான் கெஞ்ச வேண்டியதா நிலைமை. நான் அப்படிலாம் நம்ம கேட்கணும்னு அவசியம் சொல்றேன். நமக்கு சங்கடமா இருக்கு. எவ்வளோ நம்ம வந்து தேர்தல் முன்னாடியில இருந்து டிவிகேக்காக என்ன எப்படி வரும்ன்றதை பேசி எல்லாமே பேசிருக்கோம். டிவிகே பல எம்எல்ஏ பல பேர் வந்து என்னங்க அதிமுக தேர்தல் ஆட்சி தானே நமக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க 2 நாள் முன்னாடி கூட, ரிசல்ட்டுக்கு முன்னாடி கூட. அப்போ கூட நான் அடிச்சு சொன்னேன், இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னு வெளியில போய் பேசிடாதீங்க, கம்முன்னு அமைதியா இருங்க, ஆளுங்கட்சி டிவிகேன்னு சொன்னேன். ஓகேவா? அவ்வளோ நம்ம பார்த்து வந்ததை இவங்க வந்து என்னமோ இவங்க தான் தூக்கி நிப்பாட்டுறாங்களாம், இவங்களாம் கவுக்குறா என்னென்ன வேலை எல்லாம் செய்யறாங்க தெரியுமா? எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ் எல்லாம் இன்னைக்கு பார்த்தா தெரியும். அந்த மிராக்கல்ன்ற வார்த்தையை நீங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கோம்.
கடைசியில நடக்கிறத பத்தியுமே நான் சொன்னோம். நம்ம ஆஃப்லைன்ல நம்ம எல்லாருக்கிட்டயுமே கான்பிடென்ட்டா இவங்க தான்றதை நம்ம அடிச்சு எவ்வளவு சொல்லியிருக்கோம். மார்க் எலெக்ஷன் பத்தி சொல்றீங்களா, உங்க ஃப்ரெண்ட் ஆபீஸ்ல நடந்துச்சு. அது எல்லாமே நம்ம பதிவு பண்ணிருந்தோம். ஆமா, எவ்வளோ 100க்கு இத்தனை பேர் வரான், கண்டிப்பா இதுதான் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். மார்க் எலெக்ஷன் நம்ம தானே வச்சு எல்லா இடத்துலயுமே சர்வே எடுத்தோம். சர்வே எடுத்து நம்ம தானே எல்லா இடத்துலயுமே ட்ரை பண்ணி சொன்னோம். இதுக்கு அதான் டிவிக்கோட முக்கிய நிர்வாகி சொல்றேன் நானு. ஐஜி ஒருத்தர் கால் பண்ணி அமிச்சா, ரிட்டையர்டு உளவுத்துறை ஐஜி, அதிமுக தாங்க அடுத்த ஆச்சு, நீங்க தயாரா இருந்துக்கோங்க, வேணா கூட்டணி நீங்க ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி வரும்னு சொன்னாங்க. நம்ம கிட்ட ஒரு நாள் ராத்திரி 12 மணி கால் பண்ணி பேசுறாரு. நான் சொன்னேன், ஐயா தயவு செஞ்சு அமைதியா போயிங்க, இந்த மாதிரி வெளியே கீழே போய் பேசாதீங்க, ஏன்னா உங்களுக்கு கேட்ட பேரு கட்சிக்காரங்க கிட்ட யார்கிட்ட சொல்லிடாதீங்க. நீ ஒரு நாள் பொறுத்துருங்க, நாளைக்கு ரிசல்ட் டிவிக்கு ஆட்சி அமைக்கல என்கிட்ட வந்து கேளுங்க, என் சட்டை போட்டுன்னு சொன்னா இல்லையான்னு கேளு. அவ்வளவு சொல்லி இவ்வளவு பண்ணிருக்கிறோம். நீங்க என்னடா இன்னைக்கு வந்துட்டு வெளியில இருந்து உள்ள வந்துட்டு ஐயா போயா இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லா மாறிடும், எல்லா நிலைமையும் மாறிடும். இன்னொரு விஷயம், அந்த கரூர் சம்பவத்துல நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நான் வந்தேன். என்ன அறியல உங்க ஏன் செந்தில் பாலாஜிக்கு ஆஜரானார், ஓகே, அந்த குற்றவாளிக்கு 4 பேருக்கு ஏன் ஆஜரானார், எனக்கு டவுட் வருது. என்ன மேட்டரா இருக்கும்? எது சொல்ற? செந்தில் பாலாஜி விஷயத்துல 4 பேர் வந்து ஆட்சி கவிழ்ப்பு வேலையில ஈடுபட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ஆர் இளங்கோ திமுகவுடைய முக்கிய முகம். செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காரு, ஓகே, அவர் தம்பிக்கு ஆஜராகிறாரு, ஓகே. அந்த 4 பேருக்கு ஏன் இவர் ஆஜராக ஒத்துக்கிறாங்களப்பா? ஏய், இப்ப இவங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? அப்போ இல்லன்னு சொல்லிட்டு அந்த 4 பேர் அப்ரூவர் ஆயிட்டானா என்ன பண்ணுவேன்? அதுக்குதான் கஸ்டடி கேட்டு இவங்க போய் ஆஜர் ஆகல, அவங்க அப்படியே அம்போன்னு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயோ என்ன இல்ல, என்ன இன்னார்தான் சொன்னாரு, இது இத்தனை மணிக்கு தான் கால் பண்ணாரு, இந்த நம்பர்ல இருந்து பண்ணாரு, இங்க இருந்து இந்த பணம் கொடுக்குறேன்னு சொன்னா இது எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவாங்க. ஒப்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு எல்லாருமே டிவிக்கே போற தயாரா இருக்கும் போது அந்த 4 பேர் போக தயாராக மாட்டானா? அதுவும் இல்லாம சிங்கப்பூர்ல ஒரு ஆள் தான் வந்து பண்றாரு, பேசிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். அரசியல் பணங்கள் சிங்கப்பூர், துபாய், இந்த மாதிரி சில இடங்கள்ல இருந்து ரொட்டேஷன்ல இருக்கும். நீ வந்து ஏதாவது ஒன்று செயல்பாடு வேணும்னா அந்த ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, ஏதாவது பிரயாணம் போயிட்டு வந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். கூட்டணி பேசுறது இல்ல, மத்தவங்க கொடுக்கறது, இதுல இதெல்லாமே இதுக்கு லிங்க் வரும். லண்டன்ல லிங்க் இருக்காப்ப? எல்லாத்துலயும் இருக்கு. துபாயில இருக்கு, லண்டன்ல முக்கியமான இடங்கள்ல எல்லாம் இருக்கு. நான் ஒரு கேள்விப்பட்ட திமுகவுடைய இது பேர் ஆணிவேர்களுக்கு வந்து அங்க பல ஆயிரம் கோடி முதலீடு பண்ணி, 10,000 கோடி முதலீடு பண்ணி இப்ப இந்த வாரால அதனுடைய வேல்யூ எல்லாம் குறைஞ்சு போச்சுன்னு பதட்டத்துல இருக்காங்களாம். நிம்மதியே இல்லப்ப. அது ஏற்கனவே ஒருத்தருக்கு நடந்தது. யாருக்கு தெரியுமா? நம்ம அண்ணன் ஜெகதர்ஷகனுக்கு. அவர் ஸ்ரீலங்காவில் போய் மொத்த எஸ்டேட்டையும் குவாரியும் வாங்கி வச்சுட்டு போர்ல நடந்து போய் ஒரு இது ஆச்சு பத்தியா, இப்ப அந்த எக்கனாமிக் டவுனு, அதோட அவர் முடிஞ்சு போச்சாங்க. ஓகேவா? அவர் அந்த டிநகர் ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருந்தாரு. ஸ்கூல் நடத்தின பில்டிங்கு கார்பரேஷன் டாக்ஸ் கூட கட்டலன்னு சீல் வச்சான். காசு இல்லாம கட்டாமலாம் இல்ல, நோட்டா பிளாக்ல அங்கங்க இது எடுத்தாங்கல்ல, அதெல்லாம் தனி. ஆனா அது வந்து ப்ரூவ் பண்றதுதான், தன்னால பணம் கூட கட்ட முடியாம நான் ஏழாம கஷ்டப்படுறோன்றதை காட்டுறதுக்கு பண்ணுவாங்களாம். அதுல ஸ்கூல்ல படிச்சு இந்த ப்ரீகேஜி ஸ்கூல் பசங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, தண்ணி இல்லாம கரண்ட் இல்லாம இவங்க நடத்தி. அது வேற ஃபீஸ் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஃபீஸ் அவ்வளவு பண்ணி இவங்களெல்லாம் என்ன சொல்ல. நான் ஏற்கனவே சொல்ல, திமுக அந்த பாவம்லாம் மனுஷனை சும்மா விடாது. நான் சொல்றேன், நான் வந்து திமுக காரன் விட்டுரு, ஏன்னா நானா கூட அந்த இடத்துல இருக்கேன். என் இடத்துல நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த மக்கள் நான் செஞ்சுட்டேன்னா, நான் எப்படி அந்த ஒரு வேலை சாப்பாடு நான் சரியா சாப்பிடுவேன்? எனக்கு நான் எப்படி நல்லா இருப்பேன்? நீங்க செய்யறது எப்படின்னே தெரியல. அடிச்சு ஒரு பக்கம் கான்ட்ராக்ட்ல கொள்ளடிக்கிறீங்களா, சரி பரவாயில்ல. ஒரு பக்கம் சொத்தை ஆட்டிய போட்டு கொடுக்குறீங்க, ஒரு பக்கம் இன்னொருத்தனுடைய வாழ்வாதாரத்துக்கு எடுக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி என்ன அவ்வளோத்தையும் எடுத்து என்ன பண்ணுவீங்க? மொத்தமா ஆண்டவன் இருக்கான்றது இதுதான் தச்சு தேவா. மொத்த அரசியல்வாதிங்க ஒரு நாள்ல துபாயில போய் நிறைய காசை போட்டாங்க. பத்திரிக்கா இந்த மாதிரி கொள்ளாச்சுன்னா கடவுள் அரசன் அன்று கொள்வான், தெய்வன் நின்று கொள்ளுன்னு வாங்க. நின்று கொள்ளுது வச்சு ஒரேடியா வாருன்னு போட்டு அந்த நாட்டினுடைய எக்கனாமிக்கை குறைக்கிறானா, உன் வேல்யூ அப்படியே டவுன் ஆகுதா? அவ்வளவுதான். இப்படிதான் பண்ணுவாங்க. ஓகே சார், இயற்கை அதுவா அது வேலை செய்யும். ஓகே சார், இன்னொரு விஷயம், நம்ம இவங்கள எல்லாத்தையும் பேசிட்டோம். இன்னொருத்தர் வந்து ஆலோசனை கூட்டம்ன்ற மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கிருஷ்ணகிரி, ஓசூர் அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டதுல ஒரு எம்எல்ஏவே வரலையாம். அவன் மதிக்க மாட்டாங்க சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசி பேசி எனக்கு அழுத்து போச்சு தேவா. நீ சொல்ல இபிஎஸ் தானே, எதுக்கு அந்த மனுஷனு? இதுல வேற ஒரு காமெடி தெரியுமா? அடுத்த ஆளுங்கட்சி நம்ம தான், 6 மாதத்துல டிவிக்கே ஒளிஞ்சிடும், கூட்டணி கட்சிகளே கவுத்துருவாங்க அப்படின்னா. சரி,
இப்போ இதே இபிஎஸ் ஒரு டைலாக் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. பிஜேபி அதிமுக கூட்டணி அப்போ அண்ணாமலை தலைவராக ஏதோ இருக்கும்போது நயனார் நாகேந்திரன் இவங்க ஏதோ நாங்கள் இப்படி தான் நடந்துப்போம், நாங்கள் இவ்வளோ வாங்குவோம், எங்களுடைய பவர் இது அப்படின்னும் போது இவர்கிட்ட போய் மைக்க சொன்ன அவங்க கட்சிக்காரங்களுக்காக இது பண்ணிக்கிறதுக்காக அவங்க 1000 சொல்லுவாங்கங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்றது தானே முக்கியம், கூட்டணி தானே. அப்போது நீயும் கட்சிக்காரை ஏமாத்தினுக்கிற, அவங்க ஆட்சி கவுந்துரும், நீங்கள் ஆட்சி கவுந்துருவோம், நீ ஏமாத்தி நிற்கிறீங்க. அது நம்புற மாதிரி அவங்களும் இந்த டேக் போட்டுன்னு உட்காந்து கேட்குறாங்க. இல்லை நான் திரும்பி சொல்லும், எந்த மீட்டிங் அதிமுக முன்னாடிலாம் பார்த்தாலும் 4 தெரிஞ்ச மூஞ்சி இருக்கும், ஒரு மூஞ்சி தெரியல தேவா. அப்படியே தெரிஞ்ச மூஞ்சி 4 எம்எல்ஏ இருக்கணும், அதுவும் வரதில்லைங்க. அப்புறம் என்னதான் அங்கே இருக்கு, எதுக்கு தான் மீட்டிங்கு, சும்மா பில்டப் குத்துன்னு ஏதோ காலத்தை தள்ளுனுக்கிற. ஒருவேளை புது ரத்தத்தை பாய்ச்சுறாங்களோ அதிமுக? ரத்தத்தை பாய்ச்சி டாலும் நீ என்ன மித்துன்னு சேர்க்கறத பத்தி பேசுறியா நீ? அப்படி சொல்ல வரல சார், மித்துனுக்குலாம் வாய்ப்பே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ, சிவி சண்முகம் அவரும் வேலுமணியும் அமைதியா இருக்காங்க. அதிமுக டிவிக்கான எந்த ப்ராசஸ்குள்ளேயும் இல்லை. அதிமுகவுடைய மாற்றத்துக்கு ஏதோ விதை போட்டு கொண்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏற்கனவே நான் சொன்னேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் மாறினா இருந்தால் யார் பூனைக்கு மணி கட்டுறதுன்னு, யாரோ மணி கட்டின்னு இருக்கிறாங்க. பொறுத்திருந்த பாரு விஷயம் வெளியே வரும் எல்லாரும். சார் இது வரைக்கும் அரசியல் தலைவர்களை பற்றி பேசிட்டோம். இப்போ மக்களுக்காக பேசுகிற சில ஊடகவியலாளர் பத்திரிகையாளர்லாம் இருக்காங்களா, அவங்கள பற்றியும் பேசலாம். நம்ம கோடீஸ்வரன் இருக்காருல்ல, அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, தலித் அரசியல்னா தாவேக மட்டும் தான் பண்ணுதா, இதுக்கு முன்னாடிலாம் பண்ணலையா அப்படின்னு. எனக்கு என்னன்னு தெரியலடா. நீ நம்ம பேச ஆரம்பிச்சது வந்து கோடீஸ்வரன் தான் எல்லாத்துக்கும் மாற்றாரு வேற நம்ம கிட்ட நிறையா. இதுல என்ன சரி ஓகே, நீ அவர் பேசுறது சொல்லு, நான் சொல்றேன். என்ன தலித் அரசியலை இவங்க தான் பண்றாங்களாம், இதுக்கு முன்னாடி கக்கன்லாம் இருந்தாருன்ற மாதிரி ஏதோ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி 60 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு. ஆமாயா, கக்கன்லாம் இருந்தாரு, அதுக்கப்புறம் யாருமே இல்லைன்னாயா பேசுறோம் அப்படின்னு நம்ம சொன்னா ஒரு 4-5 பேர் காட்டுவாங்க. என்ன 4-5 பேரு? அதான் சொன்னேன்னே, இவங்க தலித்ன்றதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா 2G கேஸ்ல மாட்டும் போது தலித்ன்றதுனால அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றதையும் இந்த மாதிரியான பேட்டர்னை தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர உருப்படியா யாரும் வளரணும் வளர்த்து விடணும்னு இவங்க எங்கேயுமே செயல்படலாம். எடுத்துக்காட்டு திருமாவளவன் இப்ப பேச ஒரு சீட்டை விட்டு தான் உட்கார வச்சாங்கன்னு ஒரு இருக்கு இல்லையா, அதை வச்சு நீ என்ன பேசுற? இதை பத்தி பேசுங்களா? நான் தான் அந்த அளவுக்கு இப்படி உட்கார வச்சா அது பேசுறாரு ஸ்டாலின் சொல்லலாம். அதிமுக எடப்பாடி தலித்துனா ஆகாது, கூட்டணிக்குள்ளே சேர்க்க மாட்டாப்புல. அதான் சொன்னாரு, ஓப்பனா சொன்னாரு. அதான் சொல்றேன், எனக்கு தெரியும் அவங்களுடைய அந்த பெல்ட்ல அவங்களோட ஐடியாலஜியே அப்படிதான். ஏற்கனவே ஒரு தலித்த மரத்துல கட்டி வச்சு அடிச்சாருன்னு ஒரு கேஸ் அவர் மேல இருக்குது. அவர் சிஎம்மா இருக்கும் போது அதெல்லாம் ஹைலைட் ஆச்சு. இல்ல எனக்கு டவுட், அப்ப விஜய் அவர்கள் எல்லாரும் போய் பார்த்தாருல சிஎம் ஆனதுக்கு அப்புறம், எடப்பாடியை மட்டும் போய் பார்க்கல. அப்ப இவர் சொன்ன ஒரே அர்த்தம் எடப்பாடியும் போய் பார்த்துடுவாங்கன்னு சொன்னது திரும்ப தானே சார் சொன்னாரு. எடப்பாடி திரும்ப அவர் யாருப்பா முதல்ல சொல்லலாம், அது விட்டுடு. எடப்பாடி நான் ஏன் பார்க்கணும்? நீங்க யார்? உங்களுக்கே நான் தான் வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்க ஏன் திருப்பி அவங்கள போய் பாருங்களா, நீ எனக்கு சொல்றேன் அப்படின்றத தான் நான் கேட்பேன். ஆனா நல்ல தலைவரா இருக்கிறதுனால அமைதியா போயிடுறாங்க டிவிகேல, புரியுதா? நான் அந்த நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் இலைய தாங்க நான் பார்ப்பேன்னு சொல்லிடுவேன். என்னது அடுத்தவன் இலையில என்ன இருக்குன்னு பாக்குற வேலை எந்த இல்ல, அப்படிதான் நான் சொல்லுவேன். அது அன்வான்ட். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் தலித் விரோத அரசியல்வாதி தான், ஓகேவா? திமுக ஆதரவுன்னு பில்டப் கொடுத்துக்கிற அரசியல்வாதிங்க, ஆனா அவங்க அந்த அளவுக்கு செய்யறாங்களாலாம் கிடையாது, ஓகேவா? இதுதான் நிதர்சனம். இதை புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கோ. ஓகே சார், இறுதியாக இன்னொரு கேள்வி கேட்கணும். நாளைக்கு திரு விஜய் அவர்கள் கரூருக்கு போறாருல, இன்னமும் அந்த பதற்றம் திமுக குறையவே இல்லை சார். அங்க போயிட்டு என்ன பேசுவாரு, சிபிஐ கண்காணிக்கணுமா இவர் பேசுறத, அதை சொல்ல இவங்க யாரு? அதாவது இவங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு தான் சிபிஐ உட்காந்துக்குது பாரு. இவர் சரிங்க நீங்க சொன்னே கணக்கு சொல்லிட்டீங்களா? அறிவாலயத்திலிருந்து ரிப்போர்ட் வந்துருச்சா? அப்படி முதல்ல கண்காணிக்கணும்னா அறிவாலயத்தை தான் கண்காணிக்கணும், செனட்டாபுரோட தான் கண்காணிக்கணும், ஈசிஆரை தான் இவர் உதயநிதி தான் கண்காணிக்கணும். இந்த மாதிரி நீங்க எல்லாரும் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க, நீங்க சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. உளவுத்துறைன்னு இருக்கு, மத்திய உளவுத்துறை இருக்கு, மாநில உளவுத்துறை இருக்கு, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், ஓகேவா? சும்மா இது பில்டப் கொடுத்துட்டுலாம் இருக்காதீங்க. ரியாலிட்டி அது தேவையில்லாதது. பதட்டம் இருக்கா, தப்பு பண்ணவன் உப்பு தின்னவன் தண்ணியை தேடுறான். அதனால என்ன நடக்குதுன்னு பாக்குறான். நிறைய உப்பு சாப்பிட்டாங்களோ, வேற வழி திருப்பி சாப்பிட்டோம், திருப்பி என்ன பண்றான், அதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் தூரம் போய் தேட வேண்டியதா இருக்கு, அதுக்குள்ள உப்பை பாக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் தின்னுடுறாங்க, அப்படிதான் நம்ம. ஓகே சார், பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்னதான் நடக்குதுன்றத. அது நிறைய அதிரடி சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கும் போது அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நம்மளும் அதை டீட்டெயிலாக பேசலாம். நன்றி.